வெல்கம் டு அவர் சேனல் எஸ்டேட்காரங்க சமையல். கிரேவி அதிகமாக இல்லாமல் சப்பாத்திக்கும் பூரிக்கும் பரோட்டாவுக்குமே நம்ம இட்லி தோசைக்கு கூட நல்லா ஒரு மெயின் டிஷ்ஷாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு மட்டன் கிரேவி, ரொம்பவும் கிரேவி இல்லாமல் சிம்பிளாக செஞ்சிடலாம். ரொம்பவும் டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு குக்கரில் நான் 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் நிறச்சி ஒரு கரண்டி சேர்த்துருக்கேன். 2 தண்டு கருவேப்பிலை, கொஞ்சமாக உப்பு. ஏன்னா உப்பு கூடிருச்சுன்னா நம்மளுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அளவாகவே நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் எடுத்த உப்புலையுமே கொஞ்சம் கையில் வச்சுட்டேன். தேவைன்னா நம்ம 2வது சேர்த்துக்கலாம். இதில் இப்போ நான் வந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு அதிகமாக எண்ணெய் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் 1 ஸ்பூன், ஆனால் கண்டிப்பாக சேர்த்து தான் ஆகணும், 1 ஸ்பூன்லேருந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்து இதை நல்லா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். எந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி இதை எவ்வளோ மணி நேரம் நம்ம ரெஸ்ட்டில் வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த மசாலா எல்லாமே அந்த கறியில் பிடிக்கிறதுக்கு நம்ம கொடுக்குற டைமிங்கு. ஏன்னா நம்ம இதை விசில் வச்சு தான் எடுக்க போகிறோம். அதிகமாக டைம் ஒன்றும் கிடையாது. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு குறைஞ்சது ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் அளவுக்கு நல்லா ஊற வச்சுருக்கோங்க. 1/2 மணி நேரம் ஆனாலும் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. அதனால நம்ம இப்போது இந்த கறி மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி இருந்தால் போதும். அதிகமாக தண்ணி விடக்கூடாது. ஏன்னா நம்ம இவ்வளோ நேரம் மசாலாலாம் பிரட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதனாலேயே கொஞ்சம் தண்ணி இறங்கும். அதனால் இந்த மாதிரி கறிக்கு கீழேயே இருக்கிற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது வேவுக்கு அனுசரித்து எத்தனை விசிலில் வேகும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அத்தனை விசில் வச்சு எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு 8லேருந்து 9 விசில் நல்லா குழஞ்சி வர்றதுக்கு. இல்லைன்னா ஒரு 7 விசில் போதும். நான் இப்போ கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். அது கூட 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 துண்டு பட்டை, கடுகு, பெருஞ்சீரகம் இது எடுத்திருக்கேன். நல்லா பொரிஞ்சதும் அதில் 4லேருந்து 5 வரமிளகா சேர்த்துக்கோங்க. 100 கிராம் சின்ன வெங்காயம் நல்லா சேர்த்து, சின்ன வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரட்டும். அந்தளவுக்கு பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ 2 தண்டு கருவேப்பிலை இதோடு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்க்கும்போது, அதுவும் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்க்கும்போது மணமும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்க்குறோம். இப்போ பார்த்திங்கனாலே வெங்காயத்தோட கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி, அதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி அதையுமே இதோடு சேர்த்து நல்லா குழஞ்சி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம கறியில் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இப்போது பார்த்து அளவாக உப்பு சேர்த்துக்கோங்க. இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த தக்காளி இதெல்லாம் குழஞ்சி வரணும் அப்படின்னு சொல்லி ஸ்பீடாக வேகணும் அப்படிங்கிறதுக்காண்டி லைட்டாக இதில் உப்பு சேர்ப்போம். நான் இன்றைக்கி கறியில் இருக்கிற உப்பே போதுமானதாக அளவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம சேர்க்கலை. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஒரு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா கறியில் நம்ம ஆல்ரெடி சேர்த்துருக்கோம். லோ ஃப்ளேமில் வச்சு அடியில் பிடிக்காத அளவுக்கு இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம். நல்லா வதக்கியாச்சு. பச்சை மணமெல்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு பார்த்துருக்கீங்களா, இந்த ஸ்டேஜ், அதாவது இந்த பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சுனாலே நம்மளுக்கு செட் ஆயிருச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கறியை இதோடு நம்ம சேர்த்துக்கணும். நல்லா குழஞ்சி வந்திருக்கு. அளவான தண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இவ்வளோ தான் இருக்குது தண்ணி. அதிகமாக வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. இப்போது இந்த தக்காளி வெங்காயம் வதக்குனதோடு நம்ம குக்கரில் வேக வச்ச கறியும் இதோடு சேர்த்துக்கணும். லைட்டாக அதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி குக்கரில் சேர்த்து அதை நான் சேர்த்துருக்கேன். அளவுக்கு அதிகமாக தண்ணியே இல்லை பாருங்கள். இது வந்து எப்படின்னா, நம்மளுக்கு ட்ரையாக ஆக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கொஞ்சம் நேரம் சேர்த்து நம்ம இது பண்ணி விட்டோம்னா அது ட்ரை ஆயிரும். ஆனால் நமக்கு இப்போ நம்ம அந்த தக்காளி இதோட நல்லா மிக்ஸ் ஆகணும் பார்த்திங்களா, அதனால தான்
நம்ம குக்கர் கழுகுன தண்ணியும் எடுத்து வச்சுருந்ததை இப்போ இதோட சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா அந்த வெங்காயம், தக்காளி, இந்த வேக வச்ச மசாலா சேர்த்து வேக வச்ச கறியோட நல்லா மிக்ஸ் ஆகணும். பிடிக்காத அளவுக்கு நல்லா லைட்டாக மட்டும் கிண்டி விடுங்க. நல்லா செட் ஆகட்டும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சாதத்துக்கும் செட் ஆகும். ரசம் வச்சு அதுக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போது பூரி, சப்பாத்தி அந்த மாதிரி இட்லி, தோசைக்கு கூட நம்மளுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கூட நல்லா தலை வரட்டும், நல்லா கொதிக்கட்டும். தண்ணி ரொம்ப அதாவது இதை சுக்கா மாதிரி, அதாவது ரொம்ப ட்ரையாக எடுக்கணும் அப்படின்னோன்னா இன்னுமே நல்லா கொதிக்க வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு டைம் எடுத்து நம்ம இதை குக் பண்ணணும். இப்போ இது ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம அதாவது காரத்துக்கு தேவையான மிளகுத்தூள், அதாவது நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது அதிகமாக காரம் இல்லாதது. அந்த மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சேர்த்துருக்க மிளகுத்தூளோட பச்சை மணம் போகிற அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து நல்லா செட் ஆயிடுச்சு பாருங்கள். அதிகம் தண்ணி இல்லாமையும் இல்லாமல் ஒரு மீடியமான ஸ்டேஜு. இப்போயும் நம்ம பச்சையாக 2 தண்டு கருவேப்பிலை சேர்க்குறோம். சேர்த்துட்டு மசால் மணம் இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆச்சுதுன்னா இப்போயும் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் மேலே சேர்த்து விடுங்க. அப்போது அந்த மசாலாவோட மணம் பெருசாக இருக்காது. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.